சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் வெயிட் லாஸ் பவுடர் 100% ஆர்கானிக், நோ சைடு எஃபெக்ட். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரை சுற்றி சமீப சில நாட்களாக கொஞ்சம் பதற்றமான ஒரு நிலை தான். திருப்பரங்குன்ற மலை விவகாரம் குறித்து என்ன நடந்துட்டு இருக்கு? மதுரை சுற்றி பாஜக இந்து முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி ஒரு பதட்டமான சூழலை தான் நிலவிருக்கு. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் வந்து எதை வச்சு அரசியல் பண்ணலாம், எதை வச்சு காய் நகர்த்தலாம் தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இந்த சிக்கந்தர் மலை வந்து ஒரு சாதகமாக அமைஞ்சிருச்சு. நீங்கள் கீழடியுடைய ஆராய்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தொன்மையான எடுத்த அத்தனையுமே வந்து சமணர்களுடைய வரலாறு தான் வந்திருக்கு. அப்படி ஒரு மதமே இல்லாத ஒரு மனிதர்களாக இருந்த ஒரு சமூகம் வாழ்ந்த சமூகத்தை இன்னைக்கு ஒரு மலையை வச்சு ஒரு அரசியலுங்கிறது இது வந்து மதுரைக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து. அது ஒரு பண்பாட்டு வாழ்வியலா இஸ்லாமிய செய்தி நடந்துகிட்டு இருக்காங்க. கோழி வெட்டுறாங்க, ஆடு வெட்டுறாங்க, செஞ்சுட்டு போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏங்க பிரச்சனை பண்ற? சரி, இன்னைக்கு நீங்க இவ்வளவு கூடுறதுக்கு என்ன அவசியம்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேங்க. அதே இந்து தானே வேங்கவேல பாதிக்கப்பட்டா, அந்த இந்துக்காணி போராட முடியுங்களா? வேங்கவேல பாதிக்கப்பட்ட இந்துக்காணி போராட முடியுங்களா? எத்தனை இந்துக்கள் வந்து சாதிய படுகொலையில நடக்குது, ஏன்னா கண்டிச்சு அறிக்கை விட்டுருப்பீங்களா? ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி ஒரு அரசியல் காய் நகர்த்த பிஜேபியோட அஜெண்டா. அந்த நீதிமன்றம் நல்லா ஒரு தீர்ப்பு என்னன்னா, அயோத்தி மாதிரி திருப்பரங்குன்ற மலை வந்து விடக்கூடாது பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்புல இருந்து தெரியுங்களா? அது என்னன்னா வந்து திட்டமிட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிருக்காங்க. இது இன்னொன்று சொன்னா, அழகர் போறாருல, அழகர் மதுரை ஆற்றுல இறங்கிட்டு வண்டியூர் போறாருல, அங்க எங்க போறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் தப்பா சொல்லல, அது யாரும் வருத்தப்படணும்னா வீட்டுக்கு போறாருன்னு அந்த மண்டபப்படி இருக்கு. அந்த இஸ்லாமிய அம்மா வீட்டுக்கு தான் அவர் போவாரு. இன்னொரு மதத்துடைய பெண்ணை இழிவுபடுத்துறதுக்கு, கொச்சைப்படுத்துறதுக்கு வரலாறு தேவை. ஆனா ஒரு வரலாற்று ரீதியா, ஒரு பண்பாட்டு ரீதியா வழிபட்டு இருக்கான், அவன் அந்த இடத்துல நின்று இருக்கான், ஆடு வெட்டிருக்கான், கோழி வெட்டிருக்கான், அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதை வந்து நீ தடுக்கிறனா? இது நாள் வரைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து மதுரை மாநகரத்திலேயோ மதுரை புறநகர்லையோ எந்த இடத்துலையும் யாரும் கேடு நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படிதான் அண்ணன் தம்பியா மதுரைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ வந்து ஒரு பொருத்தி போட்டு போறீங்கன்னா யாரு சார் பொறுத்து போடுறாரு? எச்சிராஜா பேச்செல்லாம் பாருங்க. நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். எச்சிராஜா என்ன பேசுறாரு? அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, உங்களுடைய வன்முறையான பேச்சு இப்ப மீண்டும் நீங்க எதை தூண்டு வரீங்க? வன்முறை தூண்டு வரீங்களா? தவறா பேசி எதனாச்சும் படுகொலை நடக்கணும், எதனா வன்முறை நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சார், ஹெச்ராஜா மதுரையில் இந்த போராட்டத்தில் பேசும்பொழுது பார்த்தீங்களா எவ்வளோ ஆரவாரம், அது வரவேற்கிறாங்க. சொல்றேன், ஏன் அண்ணாமலை போராட்டத்துக்கு வரல? அவரு ஏன் வரணும்? ஏன் வரணுமா? ஏங்க ராமசுப்ரமணியம் இருக்காரு, ஹெச்ராஜா இருக்காரு, பாஜகவுடைய நிர்வாகிகளாம் இருக்காங்க, அவங்க இருக்காங்கல்ல. ஏன் அண்ணாமலை வரல? ஏனென்றால் அண்ணாமலைக்கு இந்த செயல் திட்டம் பிடிக்கல. தொடரும், குமரி வரைக்கும் போகுது பிரச்சனை. ஆனா இது நீடிச்சுன்னா மதுரையில் பெரிய ஒரு கலவரம் தொட்டு தென் மாவட்டம் பத்தி எரியும் தேர்தலுக்குள்ள. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாலிக். வணக்கம் சார். வணக்கம். மதுரை சுற்றி சமீப சில நாட்களாக கொஞ்சம் பதற்றமான ஒரு நிலை தான். திருப்பரங்குன்ற மலை விவகாரம் குறித்து என்ன நடந்துட்டு இருக்கு? மதுரை மக்கள் என்ன சொல்றாங்க? மதுரை சுற்றி பாஜக இந்து முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி ஒரு பதட்டமான சூழலை தான் நிலவிருக்கு. முதல்ல வந்து இந்த மலைக்குன்றுகள்லாம் இருக்குல்ல, திருப்பரங்குன்றம், கீழக்குயில்குடி, அழகர் கோயில், யானமலை ஒத்தக்கடை, இந்த 4ம் மதுரையை சுற்றி இருக்கு. கீழக்குயில்குடி வந்து மேற்கு இருக்கு, அழகர் கோயில் வந்து கிழக்கு இருக்கு, வடக்க வந்து யானமலை ஒத்தக்கடை இருக்கு, தெற்க வந்து திருப்பரங்குன்றம் இருக்கு, யானமலை கிழக்கில் இருக்கு. இப்போ இந்த 4ம் மலைகள் வந்து சமணர்கள் வந்து மலைகளாக தான் வந்து இது இப்போ இருக்குது. அடையாளங்கள் நிறையா இருக்குது. இதை வந்து முதல் தெரிஞ்சுக்கணும். சமணர்களுடைய வழித்தொண்டர்கள் மருவி இஸ்லாமாக மாறி இருக்கலாம், இல்லை வேற ஒரு மதத்துக்கு போயிருக்கலாம். மதுரையினாலே சமணர்கள் மண்ணு தான் சொல்ல முடியும். மதுரை சமணர்கள் மண். ஏனென்றால் இன்றைக்கு அது இந்து மண்ணு, இந்து மக்களுடைய மண்ணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஆபத்துங்கிறோம். ஏன்னா நீங்கள் கீழடியுடைய ஆராய்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தொன்மையான எடுத்த அத்தனையுமே வந்து சமணர்களுடைய வரலாறு தான் வந்திருக்கு. எப்படி வாழ்ந்தாங்க, தமிழர்கள் எப்படி இருந்தாங்கிற வரலாறு இருக்குது. அப்படி ஒரு மதமே இல்லாத ஒரு மனிதர்களாக இருந்த ஒரு சமூகம் வாழ்ந்த சமூகத்தை இன்னைக்கு ஒரு மலையை வச்சு ஒரு அரசியலுங்கிறது இது வந்து மதுரைக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் வந்து எதை வச்சு அரசியல் பண்ணலாம், எதை வச்சு காய் நகர்த்தலாம் தமிழ்நாட்டுக்குள்ளன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
அது வந்து இந்த சிக்கந்தர் மலை வந்து ஒரு சாதகமாக அமைஞ்சிருச்சு. இது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. ஏன்னா மதுரைக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட மத பிரச்சனைலாம் கிடையாது. மதத்திற்கான வேலையே கிடையாது. கொஞ்சம் சாதி இருக்கும், சாதி பிரச்சனை இருக்கும், மதத்துக்கான வேலையே கிடையாது. இஸ்லாமியர்களும் தலித்துகளும் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, இஸ்லாமியர்களும் முக்குலத்தோரும் மாமச்சான் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் நாய்க்கர்கள் மற்ற சமூகம்லாம் மாமச்சான் இருப்பாங்க. அப்படி தான் மதுரை வந்து ஒரு பெரிய உறவு சார்ந்த இருக்கும் இஸ்லாமியர்களோட. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மனை சுற்றி இஸ்லாமியர்கள் தான். அங்கிட்டு காஜிமா தெருவு, இங்கிட்டு நெல்லுப்பேட்டை, இங்கிட்டு சிம்மக்கல், இங்கிட்டு மகப்புப்பாளையம். அந்த மீனாட்சி அம்மனை சுற்றி 4 பக்கமும் இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க. அதே 4 பக்கமும் தலித்துகள் வாழ்கிறாங்க மீனாட்சி அம்மனை சுற்றியும். ஆனால் இது வரைக்கும் ஒரு சின்ன வன்முறை கூட நடந்திருக்காது. 2வது சித்திரை திருவிழா என்று உலக பிரசித்தி பெற்ற திருவிழா. மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குவார். பல லட்சம் மக்கள் கூடுற இடம். அப்படி பல லட்சம் மக்கள் கூடுற இடங்களில் அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வந்து மதுரைக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்குற வரைக்கும் 3 நாட்கள் நிகழ்ச்சி, 15 நாட்கள் கொடியேற்ற நிகழ்ச்சி. இந்த 3 நாட்கள் 15 நாட்கள் இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் மோர்பந்தல் போட்டு உணவு கொடுத்து நன்கொடை கொடுத்து இந்த விழாவை கொண்டாடுவாங்க. சித்திரை திருவிழாவை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குற இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்லுப்பேட்டை குறைந்தபட்சம் ஒரு 50,000 இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. எவ்வளவு? 50,000 இஸ்லாமியர் நெல்லுப்பேட்டையில் இருக்காங்க. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு இந்த கரையில், அந்த கரையில் இஸ்லாமியர்கள். இதுவரைக்கும் இந்த திருவிழாவில் எந்த வன்முறையும் நடக்காது. அதே மாதிரி அழகர் வந்து ஆற்றுல இறங்கி வண்டியூர் போவார். வண்டியூர் போறன்று இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் மோர் பந்தல் போடுறதுக்கு மற்ற திருவிழாக்களுக்கு நன்கொடை கொடுப்பாங்க, உதவிகள் செய்வாங்க. அப்படி எந்த ஒரு பதட்டமும் அப்படி வன்முறையும் கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, பல இஸ்லாமியர்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ள மதுரையில் காஜிமா தெருவு, மகப்புப்பாளையம், நெல்லுப்பேட்டை, பெரிய நீங்கள் இந்த தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்கல்ல, போலீஸ் பக்கர் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்படி போலீஸ் பக்கரின் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. ஏன் போலீஸ் பக்கர் வீட்டை அடிச்சிருக்கலாம்ல? அதை அந்த மாரியம்மன் கோயிலை அந்த இஸ்லாமியர் தான் மாரியம்மன் கோயில் எடுத்துருக்கலாம்ல? இந்த மாதிரி ஒரு தெருவு மதுரை மாநகருக்குள்ள பல இஸ்லாமியர்கள், நம்ம கோரிப்பாளையம் தர்கா இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் இருக்குது. இது உண்மை, பொய்க்கான்னு சொல்ல, உண்மை. அதே மாதிரி கோயில் திருவிழாக்களுக்கு அங்கே நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் இஸ்லாமியர்கள் நன்கொடை கொடுப்பாங்க. அப்போ இப்படி தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா இருந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மலையில் வந்து அங்கே சிக்கந்தர் மலையில் ஆடு கோழிட்டு பலியிட்டு ஒரு வாழ்வியல் அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் பாண்டி கோயிலில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து பாண்டி கோயிலில் வந்து கிடா வெட்டுவாங்க. இது தெரியாதுங்க யாருக்கும். பாண்டி கோயிலில் கோழி இருப்பாங்க, பாண்டி கோயிலில் சாமி கும்பிடுவாங்க வந்து இஸ்லாமியர்கள். நான் இது பொய்யா இதில் ஓப்பனில் மைக்கில் போட்டு ஒரு அம்மாட்ட கேட்குறீங்களா? உண்மை, பாண்டி கோயிலில் சாமி கும்பிடுவாங்க இஸ்லாமியர்கள். ஏன்னா காவல் தெய்வம்ட்டு. இப்படி வந்து ஒரு இணக்கமாக இருக்குது. குலதெய்வ வழிபாட்டிலிருந்து மற்ற நடுகள் வழிபாட்டு வரைக்கும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தாயா பிள்ளையாக இருக்கிற ஒரு இடத்துல இப்படி தேவையில்லாமல் இந்த மலையை வச்சு பிரச்சனை பண்ணுறது ஆபத்துங்கிறோம். ஏனென்றால் சிக்கந்தர் மலை என்பது ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியாக அவங்க நடத்துகிறாங்க இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களே சில பேர் ஹராம் சொல்லுவாங்க. இந்த கோழி இதெல்லாம் பலியிடுறது, இந்த மூட நம்பிக்கைலாம் ஹராம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி தர்கா வழிபாடு நிறைய பேர் மூட நம்பிக்கை சொல்கிறாங்க. ஆனால் இது காலங்காலமாக வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் தெற்கு வாசல் ஜமாத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காய்ச்சல்னு போனாவே இந்துக்கள் நிறையா குவிவாங்க. தெற்கு வாசல் ஜமாத்தில் அந்த பள்ளி வாசலில் மதுரையில் இருக்கிற இஸ்லாமியர் இந்துக்கள் பூரா அங்கே தான் போவாங்க. காய்ச்சல் தலைவலினா இந்துக்களும், ஆமாம், காய்ச்சல் தலைவலி அங்கே போவாங்க. கயிறு கட்டுவாங்க, தாயத்து கட்டுவாங்க. அங்கே வந்து உண்டியலில் காசு போடணும். எங்கள் தெற்கு வாசல் ஜனார். அதே மாதிரி எனக்கு விவரம் தெரிஞ்சு சந்தைப்பேட்டையில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அங்கே காய்ச்சல் தலைவலினா ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, அங்கே டோக்கன் கொடுத்து வரிசையில் படிச்சிருப்பாங்க. ஒரு 100 பேர் நிற்போம் வரிசையில் டோக்கன் காலையில். மசூதி வரும். ஆமாங்க, ஒரு பாய் வந்து தண்ணி தெளித்து கயிறு கட்டி விடுவார், காய்ச்சல் 2 போயிடும். இப்படி மதுரைக்குள்ளே இப்படி இஸ்லாமியர்களுடன் இருக்குது. ஆனால் எங்களுக்குன்னா அது ஒரு பண்பாட்டு வாழ்வியலாக இஸ்லாமியர் செய்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. கோழி வெட்டுறாங்க, ஆடு வெட்டுறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் அங்கே பிரச்சனை பண்ணுற? சரி, இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பேர் கூடுறதுக்கு என்ன அவசியம்? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேங்க. அதே இந்து தானங்க வேங்கவேலில் பாதிக்கப்பட்டான். அந்த இந்துக்கா நீங்கள் போராட முடியுங்களா? வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட இந்துக்கா நீ போராட முடியுங்களா? எத்தனை இந்துக்கள் வந்து சாதிய படுகொலையில் நடக்குது, ஏன்னா கண்டித்து அறிக்கை விட்டுருப்பீங்களா? ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி ஒரு அரசியல் காய்நகர்த்த பிஜேபியோட அஜெண்டா. ஏனென்றால் தென் மாவட்டம் வந்து 97 பிறகு கலவரம் இல்லாமல் இருக்குது, அமைதியாக இருக்குது.
சாதிய மோதலாம் பெருசாக கிடையாது. அங்கே உண்டு இங்கே ஒன்று தொட்டால் கூட அது சரியாயிருது, அதை பேசி முடிச்சுக்கிறாங்க. சாதி சிக்கலுக்குள்ள பெருசாக. ஆனால் மத கலவரத்தை உண்டு பண்ணி இஸ்லாமியர்களை மதுரையில் தனிமைப்படுத்தணும். இது பெரிய அஜெண்டா. என்னன்னா வந்து தொடர்ந்து எம்பி வெங்கடேசன் வந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. தொடர்ந்து 2-3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. இது வந்து என்னன்னா இவ்வளோ இந்துக்கள் இருக்கும்போது ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் வெற்றி பெறுறாங்க. இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. கம்யூனிஸ்டுக்கு ஓட்டே இல்லை மதுரையில், எப்படி வெற்றி பெறுறாங்க அப்படின்னு ராமசுப்ரமணியன் இருக்கார், பல இடத்துல பேசியிருக்காரு அவர். ஓட்டே இல்லாத கம்யூனிஸ்ட் வந்து வெற்றி பெற வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை ஓட்டும், கிறிஸ்தவர்கள் ஓட்டு, தலித்துகள் ஓட்டு, முக்குலத்தூர் ஓட்டுலாம் வெங்கடேசன் விழுகுது. இவங்க இந்துக்கள்னு சொல்லி எங்கே போனால் ஓட்டு உழுக மாட்டுது. அப்போ எதை வச்சு அரசியல் பண்ணணும்? முருகன் வச்சு அரசியல் பண்ணணும். இப்போ இயல்பாக முருகன் தமிழ் கடவுள், முருகன் வந்து இப்போ திருப்பணத்தை நோக்கி எல்லாருமே போவாங்க. நீங்கள் இஸ்லாமியர்கள் திருப்பணத்துக்கு சாமி கும்பிட்ற இஸ்லாமியெலாம் இருக்காங்க. ஏன்னா அதை சுற்றி கடை வச்சுருக்கோம் இஸ்லாமியர்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கையை வச்சோம்னா ஒரு பதட்டம் உண்டாகும், மக்களை பிரித்தாளுவோம், மதுரைக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி விடுவோம். ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் பக்ரீன்னு அப்படி அல்லுமா அப்படி பரபரப்பாக வச்சுருப்பாங்க மதுரையை. இன்றைக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நிதானமாக அமைதியாக இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணி தான் இந்த வேலையை செய்யுது. ஏன்னா ஒரே நாளில் எனக்கு தெரிஞ்சு இந்த 3000 பேர் எப்படி கூடினாங்க. எனக்கு உளவுத்துறை மேலே சந்தேகம் இருக்குது. உளவுத்துறைகள் காவல்துறை மேலே ஒரே நாளில் ஒரு 3000 பேர் 4000 பேர் உள்ளே கூடினாங்க. எப்படி கூடினாங்க? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. இல்லை அவ்வளோ உணர்வுபூர்வமாக பிணைப்பா மதுரைக்காரர் யாருமே இல்லைங்க. அந்த போட்டோ எடுத்து பாருங்க. மதுரைக்காரர் 1 மணி நேரத்தில் வரணும்னா மதுரைக்குள்ள யாருமே இல்லை. நீங்கள் போட்டோவை பாருங்க. 100 பேர் 200 பேருக்கு மேலே மதுரையில் இருக்க மாட்டாங்க. அந்த போட்டோ காட்டுங்க, நான் பார்க்கணும். இல்லை சார், ஆர்டர் கிடைச்ச 1 மணி நேரத்தில் அப்புறம் எப்படி அவ்வளோ கூட்டம்? மதுரைக்கு வந்து தங்கியிருக்காங்க பூரா. மதுரைக்குள்ள வந்து தங்கி இப்படி ஒரு போராட்டம் நடக்கும், அனுமதி நம்மளுக்கு கிடைக்கும், ரெடியா இருப்பாங்க. அவங்களுடைய செயல் திட்டம் தானே. அவங்க நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது, அனுமதி கொடுக்கல, நாம மீறுவோம் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட தான் உள்ள உட்காந்துருந்தாங்க. ஏதாவது கலவரம் பண்ணுவோம் அப்படின்றதான். ஏன்னா நீங்க குறிப்பா அந்த பலானத்தை ஒட்டி ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் அலுவலகங்கள் இருக்கு, ஆர்எஸ்எஸ் கட்சி நிர்வாகி பிஜேபி அலுவலகங்கள் இருக்குது. அப்ப கல்யாண மண்டபங்கள் இருக்கு. அப்ப தங்க வச்சுக்கிட்டு நீங்க கூடுறீங்கல்ல. நீங்க அந்த நீதிமன்றம் நல்லா ஒரு தீர்ப்பு என்னன்னா, அயோத்தி மாதிரி திருப்பரங்குன்ற மலை வந்துவிடக்கூடாது பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த தீர்ப்புல இருந்து தெரியுங்களா. அது என்னன்னா வந்து திட்டமிட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிருக்காங்க. இந்த பதட்டமான சூழலை வந்து அங்க பேசுனால தான் அவருக்கு தெரியுது. 3 நாட்களா மதுரைக்குள்ள வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா ஆர்எஸ்எஸ் கேடரும் உள்ள குமிஞ்சுறாங்க, நிர்வாகி உள்ள வராங்க. அப்ப அந்த பெண்களை வந்து ஒரு இடத்துல இழுத்துட்டு வருவாங்க. அது கல்யாண மண்டபம். அங்க இருந்த பெண்களை ஏத்துறாங்க, அங்க ஒளிஞ்சிருக்காங்க பெண்கள். அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் இருக்குல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அந்த மலையில காலங்காலமா இஸ்லாமியர்கள் வழிபட்டு வராங்க. அவங்க இது வரைக்கும் எதனாச்சும் மதுரையில் நடக்கிற இந்துக்கள் பண்டிகையில், இந்துக்கள் கோயில் திருவிழாக்களை எதனாச்சும் ஒரு வன்முறையோ ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்தினாங்களா நம்ம வந்து செய்யலாம். சித்திரை திருவிழாலையும் இஸ்லாமியோட பங்களிப்பு இருக்குது. இஸ்லாமியோட இது இன்னொன்று சொன்னால், அழகர் போகிறார்ல, அழகர் மதுரை ஆற்றுல இறங்கிட்டு வண்டியூர் போகிறார்ல, அங்கே எங்கே போகிறான்னு தெரியுமா உங்களுக்கு? நான் தப்பாக சொல்லலை, அது யாரும் வருத்தப்படணும்னா வீட்டுக்கு போகிறாருன்னு அந்த மண்டபப்படி இருக்குது. கல்லழகர் வந்து போவார் அப்படின்னு பழமொழி அங்கே மதுரையில் பேசுவாங்க. இதை யாரும் புண்படுற ஒரு வரலாற்றை சொல்கிறேன். அந்த இஸ்லாமிய அம்மா வீட்டுக்கு தான் அவர் போவார் கல்லழகர். அப்படி ஒரு பண்பாட்டு ரீதியாக அந்த சமூகம் இந்த 2 சமூகம் ஒன்றா இருக்கிற மக்களை வந்து நீ பிரிச்சால என்ன புத்தி? நீ வேணா கல்லழகர் வந்து இனிமேல் வந்து வண்டியூர் போகணும்னு சொல்லுங்க யாராச்சும். கல்லழகர் மதுரை ஆற்றுல இறங்குறாருல, இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டாரு சொல்லுங்க. என்ன தொலை பேச மாட்டேறீங்க? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நான் என்னன்னா, இவ்வளோ தூரம் இந்துக்கள் வந்து புண்பட்டுருச்சு, இந்துக்கள் மனது, மலை வந்து முருகன் மலை, கந்தன் மலை அப்படின்னு இது சிக்கந்தர் மலையாக மாற்றுறாங்க, காதர் மலையாக மாற்றுறான்னு கத்துறாங்கல்ல. நீ வைகாத்துல இறங்குறாங்களா, அழகர் இறங்குறாருல, இந்த சித்திரத்தில் வந்துருச்சு. சித்திரத்தில் வந்தன அந்த வண்டியூர் வீட்டுக்கு கல்லழகர் போக மாட்டான்னு பேச சொல்லுங்க. முடியுமா? பேச முடியுமா? அப்படி அதுவும் பண்பாடு தானே. அந்த அம்மா வீட்டுக்கு போறாருல, இஸ்லாமிய அம்மா வீட்டுக்கு போறாருல அழகர், அந்த மண்டபடிக்கு போறாருல, அதை நிப்பாட்டு உன்னால முடியுமா? நீ மலையை பிடுங்குறல. நான் சொல்றேன், நீ மலை இது வந்து கந்தன் மலைன்னு சொல்றல. நான் இன்னைக்கு சொல்றேன், இஸ்லாமியர் அந்த அம்மா வீட்டுக்கு போக மாட்டார், மண்டபடிக்கு போக மாட்டாரு, நிப்பாட்டு. அப்ப நீ வந்து ஒரு பெண்ணு புராண ரீதியாவோ இல்லை வரலாற்று ரீதியாவோ அந்த பெண் வீட்டுக்கு போவாருன்னு சொல்லி கல்லழகர் போவாருன்னு வரலாறு இருக்குல்ல. அப்படிதான் மலை இருக்கு. முருகன் மலை இருந்தால் காதர் மலை இருக்கு, சிக்கந்தர் மலை இருக்குல்ல.
அது ஏன் சிக்கந்தர் மலைன்றீங்க? அது ஒரு திருப்பரங்குன்ற மலை, முருகனோட மலைன்னு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். சிக்கந்தர் மலைங்கிறதுனால தானே பிரச்சனைன்றாங்க. சிக்கந்தர் மலை தாங்க பேரு, ராவுத்தர் தாங்க. ராவுத்தர் முருகன் ஒன்னா இருக்கான்னு பதிவுலாம் இருக்குங்க. என் செல்போன்ல வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மலை 4 மலை இருக்கு. கீழக்குயிலுக்குள்ள சமணர் படுகை மலை, திருப்பரங்குன்ற மலை, யானமலை ஒத்தக்கடை, அழகர் கோவில் மலை. இந்த 4 மலை மதுரையை சுற்றி இருக்கு. நீங்க நல்லா உங்களுக்கு தெரியும், மதுரை இருக்கு. இந்த மலைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? ஒரு காலத்துல சமணர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுங்க. நீங்க போய் ஆய்வுகள் எடுத்து பாருங்க. சமணர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே முருகன் கோயில் இருக்கு. முருகன் கோயிலுக்கு வரலாறுங்கிறதே இல்லை. அது அவ்வளோ பழமையானது, தொன்மையானதுன்னு தானே. அது சமணர்களுக்கும் முன்பானதுன்றாங்கல்ல. அது வந்துட்டு அவங்க திருச்சி பேசுறாங்க, அவங்க நேரத்துக்கு ஒன்று பேசுறாங்க. சரி, அதை நான் ஒன்று இன்னைக்கு நடக்கிற நடைமுறை சொல்றேன். இன்னைக்கு நடக்கிற நடைமுறை 2 மாதம் இருக்கு. சித்திரை திருவிழா மதுரையில் வரப்போகுது. அந்த அம்மா வீட்டுக்கு அவர் போவார். அதை நிப்பாட்டுங்க. நீங்க போவேனா? எதுக்கு போற? எதுக்கு அங்கே போற? நீ இஸ்லாமியருக்கு எதிராக இருக்க, கருத்தியல் ரீதியாக எதிராக பேசுற, மண்டபத்துக்கு நீ எதுக்காக போற? கல்லறை ஏன் போடுறீங்க? நிப்பாட்டுங்க. அது மண்டபப்படி அப்படிதானே இருக்கு, வரலாறே அப்படியே சொல்லுது. அங்கே வந்து போறாருன்னு சொல்லி அதை மட்டும் நீ இன்னொரு பெண்ணை நீ வந்து வப்பாட்டியா, இன்னொரு பொண்ணை கேவலமா படுத்துறதுக்கு உங்க புராணங்கள் வரலாறு தேவை. இன்னொரு மதத்துடைய பெண்ணை இழிவுபடுத்துறதுக்கு, கொச்சைப்படுத்துறதுக்கு உங்க வரலாறு தேவை. ஆனால் ஒரு வரலாற்று ரீதியாக, ஒரு பண்பாட்டு ரீதியாக வழிபட்டு இருக்கான், அவன் அந்த இடத்துல நின்றுருக்கான், ஆடு வெட்டிருக்கான், கோழி வெட்டிருக்கான், அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதை வந்து நீ தடுக்கிறேன்னா, இது நாள் வரைக்கும் மதுரையில் இப்படி இல்லைங்கிறல. மதுரையில் இப்படி கிடையாது. ஆடு கோழி வெட்டுறதே புதுசுங்கிறாங்க. இல்லை, நான் அது உங்களுக்கு சொல்லிட்டேன். பாண்டி கோயிலில் இஸ்லாமியில் சாமி கும்பிடுவான்னு சொல்லிட்டேன். பாண்டி கோயிலில் இஸ்லாமியில் சாமி கும்பிடுவாங்க, கெடா வெட்டுவாங்க. இது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, மதுரையை சுற்றி இருக்கிற பகுதி ஒவ்வொரு தெருவுலையும் வந்து இஸ்லாமியர் பலமாக இருக்கிற பகுதியில் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவான், கோயில் திருவிழா கொண்டாடுவான், பொங்கல் கொடுப்பான். இதெல்லாம் இஸ்லாமியர் வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த நிகழ்ச்சி பங்கெடுத்துக்குவாங்க, உறவாக இருப்பாங்க. மீனாட்சி உங்களை சுற்றியும் இஸ்லாமியர் தான் கூடியிருக்காங்க. எனக்கு ஒரு அசம்பவம் நடந்திருக்குமா? நான் ஒரு வரலாற்று ஒரு உண்மையை சொல்கிறேன். மீனாட்சி குண்டு வச்சான்னு சொல்லுவாங்க. ஒரு இது இருக்குது, 1996 97 குண்டு வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டு வச்சது யாரு? அன்னைக்கு இருந்த அதிமுகவுடைய நிர்வாகி குண்டு வச்சாங்கன்னு சொல்லி ஒருத்தன் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் அது பொய்யான வழக்கில் இஸ்லாமியர்களை சேர்த்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இது நாள் வரைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து மதுரை மாநகரத்திலேயோ மதுரை புறநகர்லையோ எந்த இடத்துலையும் யாரும் கேடு நினைச்சிருக்க மாட்டாங்க. பல்வேறு போராட்டங்கள் ஒன்றா இருந்திருக்காங்க. முக்குலத்துறை தாய் மாமன்னு சொல்லுவாங்க. முக்குலத்துறை தாய் மாமம்மா, தலித்துகள் அண்ணன் தம்பின்னு சொல்லுவான், உறவா சொல்லுவான். நாய்க்கிற தாய் மாமன்னு சொல்லுவான். அப்படிதான் அண்ணன் தம்பியா மதுரைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ வந்து ஒரு பொருத்தி போட்டு போறீங்கன்னா, யாரு சார் பொருத்தி போடுறாரு? எச்ராஜா பேச்செல்லாம் பாருங்க. எச்ராஜா என்ன பேசுறாரு? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய வன்முறையான பேச்சு மதுரைக்குள்ள மீண்டும் ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு 25 வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. ராஜகோபால் படுகொலை அந்த நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ மீண்டும் நீங்க எதை தூண்டுவீங்க? வன்முறை தூண்டு வரீங்களா? தவறா பேசி ஏதாச்சும் படுகொலை நடக்கணும், எதனா வன்முறை நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணிலாம் நீங்க எதுக்கு மதுரை மையம் கொள்றீங்க? கோயம்புத்தூரை கை வச்சிங்க. கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து துணை ராணுவம் போட்டு, செக் போஸ்ட் போட்டு சுற்றி நிப்பாட்டி வச்சிருக்கான். எங்கேயும் போனால் ஐடி கார்டு காட்டு, ஆதார் கார்டு காட்டுங்கிற நைட் நேரத்தில். அந்த மாதிரி மதுரை நீ தூங்கா நகரமாக இருக்குது. மதுரையில் நீங்கள் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக நைட்டு சுற்றலாம். நீங்கள் மதுரையை டைட் பண்ண கொண்டுறீங்க. நைட்டில் ஆதார் கார்டை கூட ஐடி கார்டை கூட காட்ட போகிறான்னு. இதனால் வன்முறை நடக்க போகுது. நீங்கள் ஆதார் கார்டை கூட ஐடி கார்டு நைட்டில் ஒன்றுமே இயங்க முடியாமல் செய்ய போகிறீங்க. அப்படியே கொண்டு வர போகிறீங்க. நீங்கள் இன்னைக்கு மத நல்லிணக்கத்தை பேசுகின்ற இயக்கங்கள், கட்சிகள் ஏன் அமைதியாக இருக்காங்க? ஏன் விடுதலை சிறுத்தை ஏன் அமைதியாக இருக்கிற விஷயத்தில்? அது வந்து மதம் என்பது ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஆபத்தானது. அதில் தொட்டோம்னா சாக்கடிச்சு போயிட்டே இருக்கும். அப்போ அதில் நிதானமாக கையாளணும். அது ரெண்டு பேருமே கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் முருகனை கொண்டாடுறாங்க, ஒரு பக்கம் மலையில் ஆடு பலி கோழி பலிடுறாங்க. சிக்கிந்த மலையில் முருகனோட மலை, அங்க ஏன் ஆடு கோழி பலிடுறீங்க? அது வேணாமேன்னு தானே கேட்குறாங்க. ஏங்க முருகன் மலை ஒரு பக்கம் இருக்குங்க, இது இன்னொரு பக்கத்தில் இருக்குங்க. குன்றுங்க அது. அதே குன்று தானே, அதே குன்று. முன்னாடி திருப்பரங்குன்ற கோயில் இருக்குது. நீங்க கோயிலுக்கிட்ட தான் பண்ண தப்புங்க. கோயில் வாசல் மலையில எல்லாம் பண்றாங்க. அந்த மலையே முருகனோடதுன்னு தானே வைக்கிறாங்க வாதம். இதன் இவ்வளவு நாள் சரிங்க, இவ்வளவு நாளா வந்து அந்த பலியிட்டு அங்க தர்கா வழிபாடு நடத்தலாம் ஏன் விட்டீங்க? இவ்வளவு நாள் நடந்துச்சுல, தொன்மையா நடந்துட்டு இருக்குல்ல, ஏன் விட்டீங்க? இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அது கோரிப்பாளையம் பள்ளிவாசல இருந்து சிக்கந்தர் வந்தாரு, சிக்கந்தருடைய சமாதி கோரிப்பாளையத்துல இருக்கு. சமாதியும் கோரிப்பாளையத்துல தான் இருக்கு. எதுக்கு மலையில அப்புறம் சிக்கந்தர் தர்கான்றாங்க? நீங்க நம்ம நினைவிட, இப்ப நம்ம பிறந்த இடத்துல நினைவிட வச்சுக்குவோம்.
இன்னொரு இடத்துல மணிமண்டபம் கட்டுவோம்ல. ம். இப்போ ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூர்ல இறந்தார், அங்கே நினைவு வச்சிருக்கான். டெல்லியிலும் இருக்கான் இல்லையா? அது என்னன்னா வந்து 2 இடங்கள்லையுமே வந்து வழிபாட்டுகளை நாம் உருவாக்கிறது தான். புரியுதுங்களா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பரப்புறாங்க, பொய்யா பரப்புறாங்க. அவர் கோரிப்பாளையத்தில் வந்து சமாதி இருக்குது, இங்கே எப்படி வந்து இருந்தார், இங்கே எப்படி தர்கானார்னா, நீங்கள் இஸ்லாத்தில் ஒரு வழிபாடு இருக்குது. இந்த இதில் நம்முடைய முன்னோர்கள் எங்கெல்லாம் மடிஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய அந்த மண் ஏதோ எடுத்து போய் வச்சு கும்பிடுற வழக்கம் இருக்குது. அதனால தான் இந்த இன்னைக்கு ஏன் சில இஸ்லாமிய இயக்கங்கள் அமைதியாக இருக்காங்கன்னா, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கே இது பிடிக்கல, இது வேணாம். இல்லை, பிடிக்கல, இது ஒரு மூட நம்பிக்கை. அதான் இது விருப்பம் இல்லை. விருப்பம் தாண்டி இன்னொருத்த நம்புறாங்க, இன்னொருத்த நம்பிக்கை இருக்குல்ல. இப்போ எனக்கு கடவுள் மறுப்பு இருக்கு, நான் வந்து குலதெய்வ வழிபாடு தான் வணங்குவேன், நடுகள் வழிபாடு நான் வணங்குவேன், என்னுடைய முன்னோர் தான் நான் வணங்குவேன். எனக்கு ஒரு வழிபாடு இருக்குல்ல. நான் போய் விஷ்ணுவையோ விநாயகரோ வணங்க மாட்டேன்ல. எனக்கு யார் என்னுடைய முன்னோர்கள்? மாரியம்மன், காளியம்மன், ஐயனார், கருப்புசாமி, மதுரை வீரன், நான் கும்பிடுவேன். அப்போ என்னுடைய வழிபாடு எதுங்கிறது பார்க்கணும்ல. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்போ நீயே தொந்தரவு பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? முழுக்க இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. தென் மாவட்டத்தை குறி வச்சு பிஜேபி தன்னுடைய காய் நகர்த்துறாங்க. ஆனால் சார், ஹெச் ராஜா மதுரையில் இந்த போராட்டத்தில் பேசும்பொழுது பார்த்தீங்களா எவ்வளோ ஆரவாரம், அதை வரவேற்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஏன் அண்ணாமலை போராட்டத்துக்கு வரல? அவரு ஏன் வரணும்? ஏன் வரணுமா? ஏங்க ராமசுப்ரமணியம் இருக்காரு, ஹெச் ராஜா இருக்காரு, பாஜகவுடைய நிர்வாகிகளாக இருக்காங்க, அவங்க இருக்காங்கல்ல. ஏன் அண்ணாமலை வரல? ஏனென்றால் அண்ணாமலைக்கு இந்த செயல் திட்டம் பிடிக்கல. புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தாம பின்வாங்குறாரு. இது தேவையில்ல, தேர்தல் நேரத்தில் ஏதோ அசம்பாவிதம் நடைபெற்றா நாம தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் பின்வாங்குறாரு. ஆனால் ராமசுப்ரமணியம், ஹெச் ராஜா போன்றவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் அமைதியாக ஹெச் ராஜா இருந்தார். இந்த மலையை ஒட்டி தாங்க அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ அவ்வளோ வாக்குவாதம் பண்ணுறாரு, அவ்வளோ போலீஸை தரக்குறா பேசுகிறாரு, டிஸ்டர்ப் பண்ணுறாரு. என்ன சார் டிஸ்டர்ப் பண்ணுறாரு? நீங்கள் போராடுறீங்க, நாங்கள் ஏன் போராடக்கூடாதுன்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி ஊர்வலத்துக்கு அனுமதி கிடைச்சது, எங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்குறாரு. நவாஸ் கனி எம்பியை தரக்குறா பேசுகிறாருங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்க. அப்போ நீங்கள் உங்களோட பேச்சு வந்து ஆபத்தாக இருக்குங்கிறோம். இப்போ நீங்கள் மலையில் நடக்கிற சில தவறான நடவடிக்கை, இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த மலையில் வேற எதுவுமே நடக்கலையா? மலையை சுற்றியும் குடிச்சிட்டு பார் இருக்குங்க, அதை கண்டித்து போராட்டம் பண்ணுங்க. திருப்பரங்குன்ற மலையை சுற்றியும் பார், ஒயின் ஷாப் இருக்குங்க, அதை கண்டித்து நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? சரி, மலை ஓரத்தை குடிச்சிட்டு பாட்டில் போடுறானே, நைட்டில் குடிக்கிறாங்களே, மலைக்கு பின்னாடி உட்காந்து குடிக்கிறாங்களே, மலைக்கு மேலே குடிக்கிறாங்களே, அதான் தெரியாது உங்களுக்கு? மலைக்கு மேலே பின்னாடி படியில் குடிக்கிறாங்க, உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க, சுற்றியும் பார் இருக்குங்க. என்னைக்குனாச்சும் கோயிலை சுற்றி பார் இருக்கு, பார் போராட்டம் பண்ணியிருக்கியா? இவன் ஆடு கோழி பலியிட தான் உனக்கு பிரச்சனை. ஓகே, ஒரு புனிதம், அது நம்பிக்கையை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இஸ்லாமியர்களே சிலருக்கு தர்கா வழிபாடு விருப்பம் இல்லை, ஆனாலும் நம்பிக்கையை தொட வேணாமேன்னு அமைதியாக இருக்காங்கன்னு. அந்த மாதிரி சரி, ஆடு கோழிங்கிறதுல ஒரு நம்பிக்கை சிதைவு ஏற்படுது, உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கும் போது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்ல. நீங்கள் சொல்கிறது மத நல்லிணக்கத்துக்கு சாத்தியப்படும், சரி, அதில் மாட்டுக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் பிடிவாதமாக இருக்கீங்க? ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி இந்த விஷயத்தில் ஏன் பிடிவாதம் இருக்குது? அதுலேயும் ரொம்ப நுட்பமாக இந்து முன்னணி பேனரில் தான் இந்த போராட்டம் நடக்குது. அங்கே குமிஞ்சது பூரா பிஜேபி கேடர்ஸ் தான், பிஜேபியுடைய நிர்வாகிகள் தான். ஆனால் இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அந்த பேனரில் நடக்குது. இது என்ன அஜெண்டா? இது என்ன செயல் திட்டம்? பிஜேபின்னு ஓப்பனாக போடுங்க. பிஜேபி தான், பாரதிய ஜனதா தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? ஏன் அண்ணாமலை வரல? அப்போ இதுக்குள்ளே வந்து திட்டமிட்டு ஒரு செயல் திட்டம் நிப்பாட்டி இந்து முன்னணியை ஃபோக்கஸ் பண்ணி மதுரைக்குள்ளே இருக்கிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வெறுப்புணர்வை உண்டு பண்ணுறது தான் செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை ஹெச் ராஜாவும் ராமசுப்ரமணியும் கரெக்டாக செய்கிறாங்க. இந்த போக்கு ஆபத்தானது. நீங்கள் ஏதோ வந்து காவல்துறை அவங்களை உள்ளே விட்டு அவங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி உளவுத்துறை உள்ளே விட்டு அவங்க இதோட முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னால தான் இது அப்படியே மென்மையாக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா இது திருப்பரங்குன்றத்தை தாண்டி பரவி போயிட்டு இருக்கோம், தொடரும், குமரி வரைக்கும் போகும் இந்த பிரச்சனை. கிறிஸ்துவருடைய நாளைக்கு ஒரு தேவாலயம் இருக்கும், அந்த தேவாலயத்தில் வந்துட்டு அவன் கோழி இருப்பான், சேவை இருப்பான். இல்லை இங்கே ஏற்கனவே வந்துட்டு ராமர் இருந்தாருன்னு பஞ்சாயத்து பண்ணுறாங்கள, முருகன் இருந்தார் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி அங்கே பஞ்சாயத்து பண்ணுவாங்க இந்த தேவாலயத்தில். இன்னும் இது தேவாலயத்துக்கு நுழைவாங்கவங்க, ஏன்னா ஒரு தேவாலயத்தை கையில் எடுத்துகிட்டு அங்கே அரசியல் பண்ணுவாங்க. அப்போ இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிச்சாளர சூழ்ச்சி கிறிஸ்துவர்கிட்ட போவாங்க அடுத்து. இது நடக்கும் பாருங்க. ஏன்னா நீங்கள் திருப்பவனம், மதுரை ஒட்டி சிவகங்கை போன்ற அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா
கோயிலில் வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களில் வந்து சாமி கும்பிட்டு கோழி இருப்பாங்க, சேவை இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி வேளாங்கண்ணி போனீங்கன்னா வேளாங்கண்ணியில் சமைச்சு சாப்பிட்டு கோழி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு முட்டை போட்டு வருவாங்க. புரியுதுங்களே? அதேமாதிரி தான் இஸ்லாமியர்கள் வந்து பாண்டிகளை முட்டை போடுவாங்க. இப்படி ஒரு கலாச்சாரம் தமிழர்களுக்குள்ளே வந்து ஒரு வாழ்வியல் இப்படி இருக்குங்க. நீங்கள் இப்படி இருக்க வாழ்வியலை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு மதன்ற போர்வையில் வந்துட்டு இந்த வட மாநிலங்கள் செய்வாங்களா அரசியல், அந்த அரசியல் நீங்கள் பண்ணீங்கன்னா இது எவ்வளோ ஆபத்து உண்டு பண்ணும். அதை ஒருத்தர் இந்து முன்னணியுடைய பொறுப்பாளர் பேசுகிறாரு. இதுக்கு முழுக்க காரணம் அவர் சீமானுடைய அந்த பேச்சு. இது ஒரு விஷயம். என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையாக சொல்கிறேன். இந்த சீமான் இப்போ இடைத்தேர்தல் பேசிட்டு இருந்தார்ல, ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்குக்காண்டி பேசினார்ல பெரியாரை பற்றி, அந்த பெரியாரை பேச்சு தான் இது கொஞ்சம் ஒரு முட்டு கொடுத்துருக்கு. இந்த ஒரு இல்லை சார், நான் ஆனால் நேற்று சீமானோட அறிக்கையை படிச்சிங்களா? அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கை கண்டிச்சு தான் விட்டுருக்காரு. என்ன கண்டிச்சு? பாஜகவை ஏன் வளர விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது பாஜக சொல்லவே இல்லை. சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? பாஜகவை ஏன் பேச விட்டு வளர விட்டு வேடிக்கை பார்க்குறது திமுக அரசுன்னு கேட்டிருக்காரு. ஏன் இந்த விஷயத்துல சரியா நடவடிக்கை? சரி, உங்க மலை திருப்பன்ற மலையை ஒட்டி உங்க அறிக்கை என்ன எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சி சீமானோட அறிக்கை மலை ஒட்டி விட்டு இருக்கு. இந்த விஷயம் எப்பயும் போல என்ன நடைமுறை இருந்துச்சோ அதை அப்படியே நீடிக்கிட்டு ஏன் போய் அதை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு தான் அவர் கேட்கிறாரு. யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? ஒன்னு இஸ்லாமியர் சொல்லணும், இந்துக்கள் சொல்லணும்ல. அவர் யாருக்கு சொல்றாரு? இல்ல சார், ஏன் இது இஸ்லாமியர்கள் மலை இந்துக்கள் மலைன்னு போகணும்? ரெண்டு பேர்த்துக்கு தானே சொல்றது சரிதான். அவர் தமிழர்கள் மலைன்றாரு. அவர் ஆமா, தமிழர்களினுடைய இதுங்கிறாரு. நாங்க இந்துக்களே இல்லைன்றாங்க. நீங்க விஷயம் என்னன்னா, இப்படி குழப்பி பேசுனாலதான் ஒரு 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 கட்டத்துக்கு மேல மக்கள் ஒரு வெறுப்புணர்வுக்கு தள்ளி நிற்கிறாங்க. இப்ப விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அந்த மலையில என்ன வழிபாடு நடந்துச்சோ அது சிக்கந்தர் மலையில அங்க இஸ்லாமியர் என்ன வழிபாடு நடக்கட்டும். சனாதன சக்தியால் ஆபத்து இருக்கு. திருப்பரங்குன்ற மலை பேரை சொல்லி சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் வன்முறை கலாச்சாரத்தை ஊக்குவிக்க போறாங்க, உருவாக்க போறாங்கன்னு அறிக்கை விடுறாரு. அப்படி அறிக்கை விடுங்க நீங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது, தமிழக அரசு வந்து இதுல வந்து மேம்போக்கா நடந்துக்கிறாங்க. அதை நான் குற்றச்சாட்டை சொல்றேன். இவ்வளவு தூரம் போகக்கூடாது. யாராச்சும் 2 பேரை ரிமாண்ட் பண்ண கைது பண்ணிருக்கலாம். நீங்க போராட்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கைது பண்ணது பிரச்சனையே வந்திருக்காது. இது வளர விட்டாங்க. அரசு வந்து உளவுத்துறை வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர். அரசாங்கம் தான் இப்ப சரியா நடவடிக்கை எடுக்க. உளவுத்துறை மிகப்பெரிய ஃபெயிலியர். என்னன்னா உளவுத்துறை அரசாங்கத்துக்கு தானே. ஆமாமா, அது சரியா வளர விட்டாங்கற. நீங்க முளையிலே கிள்ளி இருக்கலாம், சாதாரண விஷயம் கிள்ளி விட்டுருக்கலாம். அவங்க அப்படியே கொஞ்சமா ஒரு 2 மாதம் அந்த தீப்பொறி பொறிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் சரியா நடவடிக்கை எடுக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதான் உண்மை. என்னன்னா, நீங்க இஸ்லாமியர் ஒரு சின்ன அமைப்புங்க, ஒரு சின்ன அமைப்பு தான் பிரச்சனை உருவாக்குது. முத அங்க போறாங்க, கார்த்திகை தீபம் ஏத்துறாங்க, திருப்பன்ற மலை ஏத்துவாங்க. அதுக்கு என்னன்னா இஸ்லாமியர்கள் வந்துட்டு நீங்க வந்து சிக்கந்தர் மலை இருக்கு, அந்த கார்த்திகை தொந்தரவுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லையே. காவல்துறை தான் அப்படி சொல்லி நிப்பாட்டுது சில இடங்கள்ல. இஸ்லாமியர்களையும் எங்களுடைய சிக்கந்தர் மலை போய் நீங்க கார்த்திகை தீபம் ஏத்தான்னு நிப்பாட்டிருக்காங்களா? இல்லை பேசியிருக்காங்களா? இல்லையே, தொந்தரவே பண்ணலையே. காவல்துறையிலேருந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவங்க கோஷம் போட்டு கிளம்பி போயிடுவாங்க. சில பேர் மீறி போய் தீபம் ஏற்றுவாங்க. இதுதான் நடக்கும். நான் என்ன சொன்னா, காவல்துறை நேர் எதிராக இஸ்லாமியர்களுக்கு இருக்கா இல்லை இந்துக்களுக்கு இருக்கானா? இருக்கு. 2 பக்கமும் தூண்டி விடுது. இஸ்லாமியர் பக்கம் போய் நாங்கள் என்ன பாய் செய்வோம், எங்களுக்கு என்ன பாய் அப்படின்னுது. அங்கே போய் அவங்க ரொம்ப போகிறாங்க, துளுக்கைங்க, என்ன நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் சரியான ஆளுங்குது. உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் மதுரையில் அவ பிரிச்சாண்டு அந்த மக்களை வன்முறை கொண்டு போறதே உளவுத்துறையும் காவல்துறையும் தான். நான் பிரச்சனை நடக்குது, ஒரு பீஸ் கமிட்டி போட்டு 2 தரப்பையும் வர வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசியிருக்கலாம், கண்காணிப்பாளர் பேசியிருக்கலாம், கமிஷனர் பேசியிருக்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாங்கல்ல, அவங்க 2 பக்கம் பேசிட்டு இது வந்து உள்ளூர்காரங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, அவங்க சுமூகமா இருக்காங்க, வெளியூர்ல இருந்து வந்தவங்க தான் பிரச்சனைன்றாங்கல்ல. நீங்க ஏன் பீஸ் கமிட்டி போடல? நீங்க 2 மத தலைவர் கூப்பிட்டு பேசிக்கலாம்ல, கூப்பிட்டு பேசிக்கலாம்ல. எம்பி இருக்காரு, எம்பியை கூப்பிடுங்க, சட்டமன்ற உறுப்பினரும் கூப்பிடுங்க. அதிமுக எல்லாத்தையும் அனைத்து கட்சியும் மதுரை அனைத்து கட்சி கூப்பிட்டு கூட்டம் போடுங்க, ஒரு சமாதான கூட்டம் போடுங்க, அனைத்து கட்சியும் கூப்பிட்டு. நான் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்காங்களே, அதுக்குள்ள இருக்கிற முக்குளத்திற்கே பிடிக்கலைங்க இந்த போராட்டம். நம்ம தம்பி நிறைய பேர் முக்குளத்தோடு இருக்காங்க, நான் பேசுவேன், அவங்களுக்கே பிடிக்கல. ஆனால் போராட்டத்தை கலந்துட்டு எப்படி போய் மாமா மச்சனை பார்க்கறது, வருத்தமாக இருக்குனேங்கிறான். அப்போ இதுக்கு முழுக்க மாவட்ட நிர்வாகத்தினுடைய என்ன சொல்றதுன்னா நிர்வாக சிக்கல் தான். ஒழுங்காக நிர்வாகம் பண்ணியிருந்தாங்கன்னா, பீஸ் கமிட்டி போட்டு சமாதானம் கூப்பிட்டு போட்டு அனைத்து கட்சியும் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தாங்கன்னா இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். நீ அவனை பேசவே விடலையே, நீங்கள் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பேச வைக்கலையே. ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா வந்து மறைமுக ஆர்எஸ்எஸ்காரா இருக்கார். நான் குற்றச்சாட்டு பண்றேன்.
அந்த மாவட்ட சங்கீதா வந்து மறைமுக RSS கார செயல்பட்டு இருக்காரு. அவரால் தான் சிக்கலே. ஆனா இது நீடிச்சுன்னா மதுரையில் பெரிய ஒரு கலவரம் தொட்டு தென் மாவட்டம் பத்தி எரியும் தேர்தலுக்குள்ள. இந்த ஆபத்தை தடுக்கணும்னா முதலமைச்சர் வந்து இதை கவனத்தில் கொண்டு தென் மாவட்டங்களில் வந்து ஒரு என்னன்னா ஒரு அவசர நிலையை உருவாக்கி சமாதான கூட்டங்கள், தலித் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், முக்குலத்தூர்லாம் உட்கார பேசி ஒரு சமாதான கூட்டம் போட்டு இது முடிவு கொண்டு வரும். அப்போதான் மக்கள் நிம்மதியா இருப்பான். நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பண்ணுறது நன்றி நன்றி நன்றி. சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.